السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا واتبعهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنكم ستدعون يوم القيامة بأسمائكم وبأسماء آبائكم فأحسنوا أسماءكم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்மா தினத்தில் ஜும்மாவுடைய ஃபர்லை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், அவனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை கழிக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு அணுக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டும் இல்லை, சில சமயத்தில் செய்தியும் காமிச்சிருக்காங்க. மனுஷனுடைய பிறப்புல எவ்வாறு விஷயங்கள் நடந்து கொள்ள வேண்டும், மனிதனுடைய இறப்பில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், திருமணம் வைபவங்கள் என்று சொன்னால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அனைத்து வாழ்க்கைக்கும் ஒரு அழகான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருந்தார். இஸ்லாத்துல மட்டும்தான் மனிதனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அழகான முறைகளையும் ஒழுக்கத்தையும் பண்பாடுகளையும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். மற்ற எந்த மதங்களையும் அவ்வாறு சொல்லப்படல. நீங்க எப்படி வேணா வாழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேணா நம்ம இருந்து கொள்ளலாம், நான் இஷ்டப்படி வாழலாம். சுருக்கமா சொல்லப்பட மிருகத்துடைய வாழ்க்கை, எப்படியும் சாப்பிடலாம், எப்படியும் குளிக்கலாம், எப்படியும் என்ஜாய் பண்ணலாம், அது மிருகத்துடைய ஒரு வாழ்க்கை. ஆனா இஸ்லாத்துல குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சட்டங்கள் இறக்கப்பட்ட, நபிகள் மூலமாக போதனை செய்யப்பட்ட ஒரு அழகான முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இஸ்லாமுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் போற்றப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய கவிஞர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்ன, உலகத்தில் ஒரு அழகான தலைவர் ஒருத்தர் வாழ்ந்தார். எதை சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை சொன்னார். அவர் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் சாரும் சொன்னார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குழந்தை பிறந்தது எவ்வாறு வாழ்க்கைய அவருடைய நேரங்கள் அவர்களை வைத்து எவ்வாறெல்லாம் நம்ம சில முறைகளையும் ஒழுக்கங்களையும் செய்ய வேண்டும் என்ற முறைகளும் இஸ்லாம் சொல்லிக் கொடுத்தது. இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்களை சில நேரங்களில் இன்னைக்கு மாற்றுமத சகோதரர்களும் செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டான்.
அதனால இஸ்லாமியர்கள் கண்டிப்பா இதை செய்வதற்கு தகுதியானவர்கள் இதை கண்டிப்பாக செய்யணும். இஸ்லாமியர்கள் ஒரு பெற்றோர்களுக்கு ஆணோ பெண்ணோ ஏதோ குழந்தைகள் பிறந்துச்சுன்னா முதல்ல அவங்க என்ன செய்யணும், நபி என்ன செய்ய சொன்னாங்க என்பதை நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதன்படி அந்த செயலை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேர குழந்தை ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர்ல யாரோ பிறக்கக்கூடிய நேரத்துல நபி அவங்க அந்த குழந்தையுடைய வலது காதுல பாகு சொன்னாங்க, இடது காதுல இக்காமத் சொன்னாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே முதலாக செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த காரியம் தான். இது நபி சொன்னது மட்டும் இல்லை, செய்தார்கள். நபி செஞ்சு காமிச்சாங்க. நீங்க நிறைய பேர் கேட்கிறாங்க, அது ஏங்க பாகு சொல்லணும், எதுக்கு இக்காமத் சொல்லணும், இது என்ன தேவை இருக்கு, இது புதுசா ஒரு பழக்கம் இல்லை. இது நபி அன்னைக்கு செஞ்ச தன்னுடைய பேர குழந்தைக்கு செய்தோராமல் ஒரு குழந்தை அது ஆணாக பிறந்தாலும் சரி பெண்ணாக பிறந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, குறைவுள்ள குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆனா குழந்தை பிறந்துட்டா சொன்னா வலது கால பாகு சொல்லணும், இடது கால இக்காமத் சொல்லணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு சுன்னத். பிறகு அந்த குழந்தை பிறந்தவுடன் அவங்க பெற்றோருக்கு இரண்டாவது செய்யக்கூடிய முக்கியமான கடமை என்னன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அழகான பேர் வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் சதுஅவுன யௌமல் கியாமத்தி பிஅஸ்மாயிக்கும் வ பிஅஸ்மாயி ஆபாயிக்கும் ஃபஅஹ்சினு அஸ்மாஅக்கும். நிச்சயமாக உங்களை நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அழைக்கப்படுவீர்கள், நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய பெயரை வச்சு அழைக்கப்படும், உங்களுடைய தந்தையுடைய பெயரை சேர்த்து அழைக்கப்படும். சொல்லிட்டு நபி சொன்னாங்க, நீங்க அழகான பேரை வைங்க சொன்னாங்க. பேர் வைக்கிறதுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. பேரு தானே எப்படி வேணா வச்சுக்கலாம். இது என்ன பெரிய ஹசரத்திட்ட கேட்க வேண்டியது இருக்கு, இதுக்கு எதுக்கு பெரிய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளவு பேரை பார்க்கிறோமே அந்த பேர்ல ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு போலாம் அப்படின்னு பேரை அர்த்தம் இல்லாமல் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமா பேரை வச்சுட்டு சொன்னா அந்த பேருடைய விளைவுகள் அதிகமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட சிலர்கள் வந்தாங்க நபிட்ட, அவங்க பேரு ஏன்னா மனிதனுடைய பேருக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கு. என்ன பேர் வைக்கிறோமோ அது வாழ்க்கையில அடிக்கும். அது ஆண் பேராக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பேரு வச்சுதான் அவருடைய குணநலங்கள் இருக்கும், பேரை வச்சுதான் அவருடைய கேரக்டர் இருக்கும், பேரை வச்சுதான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும், பேரை வச்சுதான் உலகத்தில் அவருடைய கஷ்டங்கள் சிரமங்கள் லாபங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் ஏற்பட்டிருக்கும். பேர் முக்கியமானது. எந்த அளவு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வராரு, ஒரு கூட்டத்துடைய தலைவர், அவருடைய பேர் அப்துல் ஹைர், அவருடைய பேர் அப்துல் ஷர்ரா இருந்துச்சு. அதாவது கெட்டதுடைய தந்தை, கெட்ட அடிமை, அபுஷர் என்ற பேர் வச்சிருந்தார். அபுஷர்னு வச்சிருந்தார், கெட்டதுடைய தந்தை பேர் வச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ அந்த அபுஷர் பேரை எடுத்துட்டு அபுல் ஹைரா வச்சுக்க, நல்லதினுடைய தந்தை சொல்லி பேரை வச்சுக்க அப்படின்னு சொன்னார். பேரை மாத்திக்கிட்டார். இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று ரெண்டு பேர் இல்லை, பல நபர்களுடைய பேரை மாத்திருக்காங்க. நபியுடைய காலத்துல பேர் வைக்கிறது ஒரு முக்கியமான அமல். இன்னைக்கு பேர் வைக்கிறது எப்படியோ வச்சுட்டு போனாங்க. எப்படியெல்லாம் பேரை வைக்கிறோமோ அதனுடைய அசராத் வாழ்க்கையில போடும். இன்னைக்கு சில நேரங்கள்ல நெட்ல பாக்குறாங்க, சில பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க, மஸ்னான் வைக்கிறாங்க. மஸ்னான் என்ன தெரியுமா? மீம் ஜா நூன் யா. மஸ்னான் சொல்லி பார்க்க ஸ்டைலா இருக்கும். இங்கிலீஷ்ல சொல்லணும் MAZNA மஸ்னா, இல்ல MAJNA. இந்த பேர் பார்க்க ஸ்டைலா இருக்கும். ஆனா அர்த்தம் என்ன தெரியுமா? விபச்சார கிளவுக்கு அரபில சொல்லுவாங்க. விபச்சார கிளவுக்கு மஸ்னான் என்ற பேர் வைப்பாங்க. ஷஹவான் என்று பெண்களுக்கு பேர் வைக்கிறாங்க. ஷஹவான் என்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா ரொம்ப இச்சை உள்ளவர் அர்த்தம், பேராசை பிடிச்சவள், ரொம்ப ஆசைப்படுறவள் அர்த்தம். அப்ப பேருக்கு வாழ்க்கை பார்க்க ஸ்டைலா இருக்குன்னு சொல்லி அதிகமா பேர் எப்படி வைப்பாங்கன்னா
இந்த SHA வரணும், ஷால வரணும், சொல்லும் போது ஸ்டைலா இருக்கணும். இந்த மாதிரி பேரை வைக்கிறேன்னு பேர்ல எப்படி எப்படி பேரை வச்சிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க. அந்த பெண்ணுடைய பேர் ஆசியா. ஐன் அலிஃப் சாத் யா ஹா, ஆசியான்னு சொன்னா. ஆசியான்னு சொன்னா பாவின்னு அர்த்தம், பாவம் செய்பவர் அர்த்தம், பாவின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அந்த பெண்கிட்ட, ஆசியா என்ற இந்த பேரை வைக்காதமா, நீ இந்த பேர் இன்னுமே மாத்திக்க. பல் அந்த ஜமீலா, உன்னுடைய பேர் நீ இன்னும் ஜமீலா ஆக்கிக்க. ஜமீலான்னு சொன்னா அழகானவன். அந்த பேர் அதிகமான பேருக்கு நபி ஜமீலா என்ற பேர் வச்சிருக்கான், அழகானவன் என்ற பேர் வச்சிருக்கான். அப்படி பேரை மாத்தி விட்டாங்க. ஆசியா நான் சொல்லக்கூடிய இந்த ஆசியா ஒண்ணு, இன்னொரு ஆசியா ஒண்ணு நான் வைக்கலாம். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, அலிஃப் சீன் யா ஹா இருக்கு. இது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு. நாளைக்கு சொர்க்கத்துல நபியுடைய மனைவியா இருப்பாங்க. உலகத்துடைய பெரிய அழகான பெண்மணி. உலகத்துல அல்லாஹ் அமிச்ச பெண்கள்லயே ரொம்ப அழகான பெண்மணி இந்த ஆசியா தான். ஃபிரௌனுக்கு மனைவி அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனா அல்லாஹ் அந்த பெண்ணுடைய கற்பை எல்லாம் பாதுகாத்துட்டான். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. அப்படிப்பட்ட பெண், அந்த பேரை வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த ஆசியா ஐன் சாதியா ஹா இருக்கு, இந்த பேர் வச்ச பாவி. ஆசியா வைக்க கூடாது, ஆசிம் ஐன்ல வச்சு ஆசி வைக்க கூடாது, பாவி என்ற பேர் வைக்க கூடாது. அதே மாதிரி ஜானீன் வைக்க கூடாது. ஆம்பளைக்கு பேரு ஜானினா விபச்சாரம் அர்த்தம். ஜானியான்னு சொன்னா விபச்சாரி, ஜானின்னு சொன்னா விபச்சாரி. மேலான பேருடைய சொல்ல பாக்கி ஸ்டைலா இருக்க வச்சு பேரை வச்சிடக்கூடாது. அது பேருக்கும் வாழ்க்கைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. இந்த பேருக்கான இதுல உண்மையாவே பேர் எப்படி நம்ம தப்பா வச்சுட்டோம் சொன்னா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் கூடிய அந்த பிரச்சனைகள் தெரியும் வாழ்க்கையில் பேரின் மூலமா. அதனால பேர் எடுக்கும் போது நல்ல பேராக, அர்த்தமுள்ள பேராக, நபிமார்களுடைய பேராக, சஹாபாக்களுடைய பேராக, அவுலியாக்களுடைய பேராக தேர்ந்தெடுத்து வைக்கும் போது அல்லாஹ் அந்த சுபா அந்த வாடையும் அந்த தன்மைகளும் அல்ல கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தாபி இருந்தாங்க, சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய தாபி அவங்க, முஹத்திஸ் அவங்க சொல்றாங்க, எங்களுடைய தாதா எங்க அத்தாவுடைய பேர் இருக்கு, அவருடைய பேரு ஹுசுன் பேரு. ஹுசுன் சொன்னா அரபிய கவலை என்று அர்த்தம். ஹுசுன் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து அவங்க சஹாபி, அவங்க யாரு, சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாதா, அவங்க பேரு ஹுசுன். அவங்க நபியுடைய காலத்துல ஒரு சஹாபி, அவங்க நபியை பார்த்திருக்காங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அவங்கள்ட்ட கேட்டாங்க, உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. அவங்க தாதா சொன்னாங்களா ஹுசுன் சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏங்க இந்த பேரை வச்சிருக்கீங்க, இதுக்கு பதிலா உன் பேரை மாத்திக்கன்னு சொன்னாங்க. பல் அந்த சஹல், நீ இன்னையிலே உன் பேரை சஹல் சொல்லி வச்சுக்க. சஹல் சொன்னா லேசு, இலகுவானதுன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, இல்ல இல்ல எங்க அத்தா வச்சுட்டாரு, எங்க மூதாதை வச்சுட்டாங்க, மாற்ற முடியாது நாட்டை. நபிட்ட சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன்பா, உன் பிரியம், நீ மாத்தல. சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 100 வருஷத்துக்கு பிறகு வாழக்கூடிய ஒரு தாபி சொல்றாங்க, எங்க தாதா அன்னைக்கு நபி சொல்லி பேரை மாத்தாதனால எங்க தாதாவுடைய வாழ்க்கை முழுக்கும் கடினமான ஒரு வாழ்க்கை, கஷ்டம், சிரமம், கவலையோட வாழ்ந்தாங்க. எங்களுடைய அத்தாவும் கவலையோட வாழ்ந்தாங்க, நானும் பூமியில வாழ்ந்து கவலையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பேருடைய தாக்கம் இருக்கு எங்க குடும்பத்தை இன்னைக்கு வரையும் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை வைக்கிறது அழகான பேர் வைக்க சொன்னாங்க. இவாய்தான் வருது, இன்னக்கும் சத்துதுஊன யௌமல் கியாமத்தி பிஅஸ்மாஇக்கும், நீங்க நாளைக்கு கியாமத்து நாளை அழைக்கப்படுவீங்க, உங்களுடைய பேரை வச்சியும் அழைக்கப்படுவீங்க, அவங்களுடைய தந்தையுடைய பேரை வச்சு சேர்த்து அழைக்கப்படுவீங்க. அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான், முஹம்மது இப்னு அப்துல்லா, சல்மான் இப்னு, இப்படி ஒவ்வொரு பேரை வச்சு அவங்க அத்தா பேரை வச்சுதான் கூடப்படும். ஒருத்தர் பேரை வச்சு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவருடைய தந்தையோட பேரை வச்சுதான் அழைக்கப்படும். அப்ப நபி சொன்னாங்க, ஃபாஹ்சினு அஸ்மாஅக்கும், நீங்க நல்ல பேரை வச்சுக்கங்க. ஏன்னா பேருக்கு வாழ்க்கை பெரிய சம்பந்தம் இருக்கு. அதனால நபி சொன்னாங்க, இதை பத்தி பாபே இருக்கு கிதாபுல. பேரு எந்த மாதிரி பேரை செலக்ட் பண்ணணும், எப்படி வைக்கணும். நபி சொன்னாங்க, ஆண் குழந்தைக்கு சிறந்த பேர், ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா ரொம்ப சிறந்த பேரு அல்லாஹ்வுடைய பேரு அப்துல்லா, அப்துர் ரஹ்மான்.
இதுக்கு 2 பேர் இருக்க, ரொம்ப அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்ச பேர். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். ரஹ்மானுடைய அடிமை. அவர் பேர்ல அடிமை என்ற வார்த்தை வந்துடணும். அதனால்தான் அநேகமான சஹாபாக்கள் பேரை வச்சது அப்துல்லா தான் வச்சா. அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, இது 2 பேர் தான் அதிகமா இருந்துச்சு. வேற பிரிவுடைய சகோதரர்களே, நாம குழந்தைக்கு வைக்கக்கூடிய முதல் நம்முடைய பொறுப்பு என்ன? பாங்கு சொன்னவுடன், இகாமத் சொன்னவுடன் அழகான பேரை வைக்கணும். சரிங்க, இப்ப பேரை வைக்கிறதுக்கு அன்னைக்கே வைக்கணுமா, பிறந்த உடனே வைக்கணுமா, ஏன் இதுக்கு கொஞ்சம் காலம் தள்ளக்கூடாதா? தாராளமா தள்ளலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. அன்னைக்கே வச்சாலும் எந்த சட்டமும் கிடையாது. அந்த பேரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சஹாபாக்கள் அநேகமாக 7வது பிறையில பேரை வச்சாங்க. பிறந்த உடனே வைக்கலாம், தப்பு இல்லை. முடிய ஒரு வாரம் டைம் எடுத்து கூட 7வது நாள்ல செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அமல் என்னன்னு சொன்னா, பேரு அழகான பேரை வைக்கிறது. பிறகு அந்த குழந்தையுடைய ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தலையில உள்ள முடியை எடுக்கணும். அந்த முடி ஆபத்தான முடி, உலகத்துல போய் கஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய முடி, தலைமுடி. அதை உடனடியாக விளையாக்கணும். அது 7வது நாள் எடுத்துடணும். 7வது நாள் செய்யக்கூடிய முக்கியமான அமல். அந்த முடியை எடுத்து அதை எடை போட்டு அது எவ்வளவு வருதோ அதுக்கு தகுந்த வெள்ளி கொடுக்கணும். அதிகமா 2 கிராம் இருக்கும், 1 கிராம் இருக்கும், 3 கிராம் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். வெள்ளியில எடை பார்த்து சொன்னா 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் முடிஞ்சிடும். அந்த பிள்ளையுடைய பேரை வச்சு அதுல சதக்கா ஏழைகளுக்கு அந்த குழந்தைக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமல் அது 7வது நாள்ல. இதுதான் 7ஆம் நாள் இதெல்லாம் முடிச்சிடும். பிறகு பேர் வைக்கிறதுக்கு இஸ்லாம் எங்கேயும் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லல. நீங்க சட்டி போய்ங்க, பிரியாணி வைங்க, நீங்க கேக் வெட்டி கொண்டாடுங்க. இஸ்லாத்திலையும் குர்ஆனிலையும் ஹதீஸ்லையும் நபியுடைய வாழ்க்கையிலும் எங்கேயும் போதிக்கப்படல இப்படி சட்டங்களை. சந்தோஷத்துல மக்கள் செய்யறாங்க. ஆனா அது செய்யறதுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை வச்சு அல்லாஹ் கொடுத்த நியத்தை, அதுல ஏழைகள் அதிகமா இருந்தாங்க சொன்னா அந்த நிகழ்ச்சிக்கு பெரிய வெற்றி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஏழைகள் அழைக்கப்படுறது இல்லை. அது அழைக்கப்படக்கூடிய விருதே வேற மாதிரி தான் நம்முடைய விருந்து இருக்கு. பொதுவா எந்த விருது நபி சொன்னாங்க சிறந்த விருதுன்னு சொன்னா, எந்த விருதுல ஏழைகள் அதிகமா இருப்பார்களோ அதுதான் சிறந்த விருதுன்னு சொல்லிக்கலாம். அது நிக்கா விருந்தா இருக்கட்டும், வலிமா விருந்தா இருக்கட்டும், அது எந்த வீட்டுடைய ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அதுல ஏழைகள் நிறையா இருந்தாங்கன்னா அது பறக்கத்திற்கு ஏழைகள் அழைக்கப்படணும். இப்போ 7வது நாள் அடுத்து முக்கியமா செய்யக்கூடிய ஒரு அமல் என்னன்னு சொன்னா, அந்த குழந்தைக்காக வேண்டி ஆண் குழந்தையா இருந்தா 2 ஆடுகள் அக்கீக்கா கொடுக்கணும், பெண் குழந்தையா இருந்தா 1 ஆடு அக்கீக்கா கொடுக்கணும். 7வது பிறகு செய்யணும். குழந்தை பிறந்த 7வது பிறை எனக்கு வசதி இருந்துச்சு சொன்னா, நல்ல என்னுடைய எல்லாருடைய நிலைகளும் சரியா இருக்கு, என்னால குடிக்க முடியும் சொன்னா, என்னுடைய ஆண் குழந்தைக்கு 2 ஆடுகளை குழந்தையுடைய பேர்ல அக்கீக்கா கொடுக்கணும். பெண் குழந்தையா இருந்தா 1 ஆடை அக்கீக்கா கொடுக்கணும் கண்டிப்பா. இது சுன்னத்தான அமல், ஃபர்லு இல்ல, சுன்னத்தான அமல், முக்கியமான அமல். இந்த அமல் செஞ்சாகணும். என்னன்னு சொன்னா நபி சொல்லியிருக்காங்க, குழந்தைக்கு அக்கீக்கா கொடுக்காத வரை அந்த குழந்தையுடைய விஷயங்கள் தொங்கிக் கொண்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா என்னன்னா, குழந்தைக்கு எந்த நேரமும் எந்த பிரச்சனையும் ஏற்படலாம், நோய் வரலாம், ஆக்சிடென்ட் வரலாம், ஆபத்துகள் ஏற்படலாம், நஷ்டங்கள் வரலாம், கொடுமையான வியாதிகள் ஏற்படலாம். நம்ம அந்த அக்கீக்கா கொடுக்கிறதுக்கு யோசிச்சோம்னு சொன்னா அந்த பணம் வேற வழியில செலவாயிடும். அதுல ஆண் குழந்தை அதாவது 2 ஆடு, பெண் குழந்தையா இருந்தா 1 ஆடு. ஆனா இது 7வது நாள் தான் கொடுத்தாகணுமா அப்படின்னு கேட்டா அப்படி ஒன்றும் சட்டம் இல்லை. 7க்கும் கொடுக்கலாம், 14 பிறையிலும் கொடுக்கலாம், 21 கொடுக்கலாம், 28 கொடுக்கலாம். நான் குழந்தை இந்த வருஷம் பறந்துட்டேன், ஆனா 1 வருஷம் ஃபுல்லா எனக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, நான் எப்ப தரலாம், எனக்கு எப்ப வசதி வருதோ 7 என்று கணக்கு பார்த்து அன்னைக்கு குழந்தைக்கு நான் கொடுத்துடணும், எப்ப விட தரலாம். இதே என் குழந்தை பிறந்துச்சு, நான் ஆடு கொடுக்கறதும் எனக்கு வசதி இல்லை, மாட்டுல நான் பங்கு கொடுக்கறதுன்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னா, மாட்டுல அதாவது பக்ரீத்துடைய நேரத்துல அந்த 7வது பிறகு தான் வருதுன்னு சொன்னா, ஆண் குழந்தைக்கு 2 பங்கா கொடுக்கணும், பெண் குழந்தை 1 பங்கா கொடுக்கணும். இது போதுமாயிடும். ஆடு கொடுக்க வசதி இல்லைன்னு சொன்னா இப்படி கொடுத்தாலும் போதுமாயிடும். ஆனா அந்த 7வது பிறையை வச்சு கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. 7, 14, 21, 28 இந்த மாதிரி கணக்கு பார்த்து
அந்த குழந்தை பிறந்த காலத்திலிருந்து 7 என்ற ரீதியில போய் கடைசியில் எப்ப வேணா கொடுக்கலாம், 1 வருஷம் கொடுக்கலாம், 2 வருஷம் கொடுக்கலாம். ஆனா கண்டிப்பா கொடுக்கணும். கொடுக்காத வரை அந்த குழந்தையுடைய நிலை தொங்கிக் கொண்டேதான் இருக்கும். என்ன நிலைமை, எது ஆபத்து கூட வரலாம். இப்ப எனக்கெல்லாம் எங்க அம்மா கொடுத்தாங்கன்னு தெரியல, எங்க தந்தை கொடுத்தாங்கன்னு தெரியல, எங்க நிலைமை எங்களுக்கு அந்த காலம் பத்தி தெரியல அப்படின்னு சொன்னா, நான் இப்ப சம்பாதிச்ச பிறகு எனக்காக வேண்டி நானே அக்கீகா கொடுக்கலாம். அவ்வளவு சிறந்தது அக்கீகா கொடுக்கிறது. சரி, அக்கீகாவுடைய பொருள் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, அக்கீகாவுடைய பொருளை நம்ம எல்லாம் கைய வைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. இஸ்லாத்துல அப்படி சொல்லப்படல. அக்கீகாவுடைய பொருள் குர்பானி பொருள் மாதிரிதான். அக்கீகா அறுக்கும் போதுதான் அந்த பேரை சொல்லி அல்லாஹ் நியத்தை வச்சு குர்பானி அறுக்கிற மாதிரியே அக்கீகாவுடைய சில துவா இருக்கு. அது அரபியில இல்லைன்னா தமிழ்ல சொல்லி அதை அறுக்கிறது. அறுத்து குர்பானி இறைச்சி எப்படி 3 பங்காக போடுமோ அதே மாதிரி தான் அக்கீகாவும் 3 பங்காக போடணும். அல்ல 1 பங்கு ஏழைகளுக்கு, 1 பங்கு சொந்தக்காரர்களுக்கு, 1 பங்கு நமக்கு சொந்த நம்முடைய வீட்டுக்காக வேண்டி பயன்படுத்தலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஏழைக்காக வேண்டி கண்டிப்பா 1 பங்கு ஒதுக்கி ஆகணும் அக்கீகால. அதுலயே அந்த அக்கீகாவுடைய அந்த பொருளை, அந்த இறைச்சியை அந்த பெற்றோர்கள் தாராளமா சாப்பிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நேர்ச்சையான இறைச்சியை சாப்பிடக்கூடாது, யாருக்கு அனுமதி இல்லை. அக்கீகாவுடைய இறைச்சி நேர்ச்சைக்காக இல்லை. இது நபி சொன்ன சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி, குழந்தையை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமல். வேளாண் பிரிவுகளை சொல்ல. குழந்தையை பிறந்த உடனே செய்யக்கூடிய முக்கியமான 3 அமல். அந்த குழந்தைக்கு அழகான பேரை வைக்கணும், தலைமுடி எடுக்கணும், அதை பார்த்து கிராம வெள்ளியுடைய பார்த்து சதகா கொடுக்கணும். 3ஆவதாக அந்த குழந்தைக்கு அக்கீகா கொடுக்கிறது பெற்றோர்களை கட்டாய்க்கிறது. இதுக்கு மேல 4வது ஒரு முக்கியமான கடமை, அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி இருக்கணும். இன்னைக்கு பெற்றோர்கள் வெட்கப்படுறாங்க குழந்தைக்கு சொல்றதுக்காக வேண்டி. இப்படி செய்யாத, இப்படி சொல்ற தப்பு, பொய் பேசாத, இப்படி சொல்லக்கூடாது, இதை திட்டாத, இது இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்ல வெட்கப்படுறாங்க. இதை நாம வெட்கப்பட்டோம் சொன்னா, கூச்சப்பட்டோம் சொன்னா பின்னால் இந்த குழந்தையுடைய மோசமாயிடும். அதனால அந்த பருவத்திலேயே நாம் பிள்ளைகளை சரியான முறையில் உருவாக்கிட்டோம் சொன்னா பெரிய வழியாக ஆவாங்க. ஒரு பெரிய மகானுடைய சரித்திரம் சொல்லி முடிக்கிறேன். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி பெரிய மகான் ஒருத்தவங்க. அவங்க தாய் அவங்க சின்ன பிள்ளையில பையனுக்கு உண்மை சொல்லி பழக்கியிருந்தாங்க. உண்மைதான் பேசணும்னு சொல்லி ஒரு அழகான முறையை உருவாக்கியிருந்தாங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் உண்மை பேசணும், பொய் பேசக்கூடாது. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சின்ன வயசுல அந்த மாதிரி பாடத்தை படிச்சவங்க. ஒரு நாள் இந்த மாதிரி அவங்களுடைய தாய் அவங்க மதரசால ஓதுவதற்கு பிள்ளை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் பிள்ளை எங்க பாதையில போனாங்கன்னா பறிச்சு, அதாவது வழிப்பறி கொலைகள் கையை பிடிச்சு கொள்வாங்க, கடத்திடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சின்ன பிள்ளையா இருக்காங்க வயசுல. அவங்க தாய் என்ன செஞ்சாங்க, அவருடைய ட்ரெஸ்ல ஒரு பகுதியில காயின் திரவத்தை போட்டு பணத்தை வச்சு தைச்சிட்டாங்க. அவரை என்ன செஞ்சிட்டாங்க, இந்த வழிப்பறி கொலைகள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு கேட்கிறாங்க, நீ யாருப்பா, உன் பேர் என்ன? இவர் எல்லாத்துக்கும் உண்மையை சொல்லிட்டு வர. உன்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்கிறான். இவன் சொன்னாங்க, எங்க அம்மா எனக்கு இங்க வந்து பணத்தை வச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, எனக்கு செலவுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க இவருக்கு தெரியாது, இவ்வளவு வழிப்பறி கொள்ளையர்கள் நம்மளை அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, பிடிப்பாங்க என்று இவருக்கு தெரியாது. ஆனா உண்மை பேசணும் என்ற ஒரே நிலைக்காக வேண்டி உண்மை சொல்லிட்டாரு. இதனுடைய பரக்கத் என்ன ஆச்சு சொன்னா, அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் இந்த வாலிபன் சொன்ன அந்த உண்மையின் காரணமாக எல்லாம் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க, பாவத்திலிருந்து மன்னிப்பு தேர்ந்தாங்க. அந்த வாலிபர் இந்த சின்ன குழந்தையின் மூலமாக அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு ஹிதாயத் அல்லாஹ் கொடுத்தான். பின்னால இப்படி வாழ்ந்த இந்த அப்துல் காதர் ஜீலானி பெரியவங்க தான் பெரிய மகானா உருவானா, பெரிய அல்லாஹ்வுடைய நேசரா உருவானா. மேலான பிரிவுகளை சோதனை. ஆக நம்ம குழந்தை பருவத்துல பிள்ளைகளை எப்படி நம்ம தர்பியை செஞ்சு உருவாக்குறோமோ அதனுடைய தாக்கம் பின்னால வயசுல தெரியும். நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க சஹாபாக்கிட்ட, நீங்க உங்க தாயை ஏசாதீங்கன்றாங்க. என்ன சொன்னாங்க, நீங்க உங்க தாயை ஏசாதீங்கன்றாங்க. அங்கிருந்து ஒரு சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், யாரேனும் தன்னுடைய தாயை ஏசுவாங்களான்னு கேட்டார். நபி சொன்னாங்க, ஏன் ஏச மாட்டாங்க, ஏசுவாங்க. உங்களுக்கு நாசம் பண்ணாங்க, இது கூட உங்களுக்கு தெரியலையா இந்த அரபி வார்த்தை யூஸ் பண்றது. நபி சொன்னாங்க, நீங்க உங்க தாயை நேராக திட்ட மாட்டீங்க, மாறாக நீங்க இன்னொருத்தர் தாயை திட்டுவீங்க, அவர் உங்க தாயை ஏசுவாரு. இதுதான் நீங்க உங்க தாயை திட்டுறதுன்னு சொன்னாங்க.
மேலான பிள்ளை சகோதரர்களே, அதனால பிள்ளை வாலிபன் ஆகட்டும் பெரியவன் ஆகட்டும் அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம், அது பெரிய ஆபத்தை உருவாக்கும். ஏன்னா இஸ்லாமில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பண்பாடுகள், இஸ்லாமுடைய கலாச்சாரம் மாதிரி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னால வீட்டுடைய அந்த காலங்கள்ல, வீட்டுல இருக்கக்கூடிய அந்த காலத்துல யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடக்கணும் என்ற முறைகளை சொல்றது ஒவ்வொரு பெற்றோர் மேல கட்டாய கடமை. குறிப்பாக நபி சொன்னாங்க, ஒவ்வொரு தாயுடைய மடி இருக்கு, அதுதான் குழந்தையுடைய முதல் மதரசா. மக்தபெல்லாம் ரெண்டாவது, ஸ்கூல்ல அப்புறம் தான் முதல் மதரசா. தாயில என்ன தாயுடைய மடியில அந்த குழந்தை எந்த பாடம் படிக்குமோ அந்த பாடம் தான் அந்த குழந்தை. தாயுடைய மடியில அசிங்கமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, கெட்ட ஒரு யோசனை, கெட்ட ஒரு சிந்தனை ஒரு குழந்தை எடுத்துச்சு சொன்னா அது வெளியே வந்த பிறகும் அதே வாழ்க்கை தான் இருக்கும். அதனால வேளாண் பிள்ளை சொல்லு, குழந்தைக்கும் தாய்க்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழந்தையுடைய ஒழுக்கத்தையும் இஸ்லாம் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், அந்த முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். ஆக மேலான பிள்ளை சொல்லு, இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் சொன்னா, 2-3 வயசு ஆயிடுச்சா உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடறோம். பாவம் அந்த பிள்ளையுடைய அன்பை எடுக்கல, அந்த பிள்ளைக்கு ஒரு அழகான வாழ்க்கை சொல்லித்தரல, பரஸ்பரமா எப்படி இருக்கணும், மஹபத்தை எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி அடுத்தவங்களை அனுசரிச்சு போகணும், இதெல்லாம் பிள்ளைக்கு சின்ன பருவத்தை சொல்லித்தரணும். மேலான பிள்ளை சொல்லு, அதனால இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு கடமை என்னன்னு சொன்னா குழந்தை வளர்ப்பு. குழந்தைகளுக்கு சரியான தீனை படிச்சு கொடுக்கிறது, தீனுடைய முறைகளை குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர் விலக்கட்டாய கடமை. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கு இதை பற்றி கேள்வி கேட்பார். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், அதாவது குழந்தைகளை எப்படி வளர்த்துக்க சொல்லி பெற்றோர்கள்ட்ட கண்டிப்பா கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் சொல்லாம எந்த பெற்றோரும் தப்ப முடியாது. அதனால ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சிட்டு இருக்காங்க. தொழு வச்சிட்டு இருக்கும்போது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமால யாரோ ஒருத்தர் நபியோட முதுகுல வந்து உட்கார்ந்தாங்க. நபி தொழு வச்சிட்டு இருக்காங்க. தொழுவ வச்சுட்டு சஜ்தால இருக்காங்க. இவர் மேல உட்கார்ந்துட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சஜ்தால இருக்காங்க. சஹாபாக்கள் தொழுகை ரொம்ப நேரம் சஜ்தா நீளமாகுது. தொழுகை முடிச்சோன்னு கொஞ்சம் எந்திரிச்ச பிறகு நபியும் எந்திரிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை முடிச்ச உடனே சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எப்போதும் மாதிரி சஜ்தா இல்லாம இன்னைக்கு ரொம்ப நீளமா செஞ்சீங்க, காரணம் என்ன? நாங்கெல்லாம் பயந்துட்டோம், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல, அதனால நாங்க பயந்துட்டோம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல என் பேர குழந்தைகள்ல 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க முதுகுல உட்கார்ந்துட்டாங்க, சரி உட்கார்ந்து போட்டோமே, அவங்க சந்தோஷமா எழுந்து போட்டோமே, நான் விட்டு கொடுத்தேன்னு சொன்னாங்க. இதான் குழந்தைக்கு நடக்கக்கூடிய முறை. இது ஒரு தடவை நபி மெம்பர்ல ஏறி இருக்காங்க, ஜும்மால குத்பா செய்யறாங்க. ஹசன் ஹுசைன் இருந்தாலுமா 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க வந்து 2 பேரும் வந்து நபிக்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல நின்ற நபி கீழே இறங்குறாங்க. 2 குழந்தை கையில் எடுத்தாங்க. சொன்னாங்க, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய செல்வங்களையும் உங்களுக்கு ஒரு சோதனைக்காக கொடுத்திருக்கான். இதை பற்றி கண்டிப்பா அல்லாஹ் தஆலா ஆகிரால கேள்விகளை கேட்பான்னு சொன்னான். அதனால வேளாண் சோழனே நம்ம குழந்தைக்கு அழகான முறை தீனுடைய தகுதி கொடுக்கிறது ஒவ்வொரு பெற்றோர் மேல கட்டாய கடமை. அதனால நம்முடைய பிள்ளைகளை தீன் உள்ள பார்க்கப்பட்டுள்ள பிள்ளையா உருவாக்குனா, நாளைக்கு நம்ம கபரிஸ்தான் போன பிறகு இந்த பிள்ளைதான் நமக்கு துவா செய்யும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மையத்தும் 3 விஷயங்களை பின்தொடர்ந்து போகுது. மையத்து கூட அதனுடைய செல்வம், அதனுடைய உறவுகள், பிறகு அதனுடைய அமல்கள். அந்த ஒரு விஷயம் சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யுன்தஃபஉ லஹு. அந்த மையத்துக்கு பின்னால அவருடைய குழந்தைகள், அழகான குழந்தைகள் விட்டு போறாங்களே, இதுதான் சதகத்து ஜாரியா என்பதாக சொன்னாங்க. மற்றதெல்லாம் காணா போயிடும். அதனால நமக்கு பின்னால இந்த குழந்தைகள் தீன்தார்களா உருவாகணும், ஷரியத்துள்ள குழந்தைகளா உருவாகணும் சொன்னா நம்ம இருக்கக்கூடிய காலங்கள்ல அழகான தீனை படிச்சு கொடுக்கணும், அவங்களை அழகான முறையில் கல்வி செய்தி உருவாக்கணும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அது அப்படிப்பட்ட நல்ல பெற்றோர்களாக வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.